ஸ்ரீராம ஜெயம். குடும்பத்தை கதம்பமாக கட்டி காக்கும் மனைவி யாருக்கு அமையும்? ஒரு ஜாதகத்துல லக்னத்திற்கு 7ஆம் இடம் அப்படின்றது களத்திரஸ்தானம். 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானத்துக்குடைய கிரகம் ஜாதகத்தில் 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து 2ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் அப்படின்ற அமைப்புகள்ல இருந்து 2ஆம் பாவகத்திற்கு பாவகரக சேர்க்கை இல்லாத அமைப்புகள்ல சுபகரகமாகிய குருவினுடைய பார்வையில இருந்துச்சுன்னா அவருக்கு வாக்கியக்கூடிய மனைவி எல்லா விதத்திலும் அவருடைய குடும்பத்தை மேம்படுத்தக்கூடிய அமைப்புகள்ல இருப்பாங்க. அதாவது இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள் எல்லாம் சில பேர் என்ன பண்றாங்கன்னா, கல்யாணம் முடிச்சு கையோட புருஷனை கூட்டிட்டு தனி குடுத்தனம் போயிடுறாங்க. சோ அவங்களுடைய குடும்பம், அதாவது அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை கணவரோடு இருந்தா மட்டும் போதுன்ற மாதிரி சில பேர் இருக்காங்க. அதே மாதிரி நான் சொன்ன அமைப்புகள்ல 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் பாவகத்தில் அந்த கிரகம் அமர்ந்தாலே அந்த பெண் கூட்டு குடும்பமாக வாழக்கூடிய அமைப்புகள்ல இருக்கும். இப்ப திருமணத்தின் மூலமா கணவர் கிடைக்கிறாரு, கணவரின் மூலமா கணவரின் உறவுகள்னு சொல்லக்கூடிய மாமனார் மாமியார் கூட இருக்கக்கூடிய சகோதரர்கள்லாம் கிடைக்கிறாங்க. கணவரின் மூலமா அவருக்கு ஒரு குழந்தை கிடைக்குது. சரியா? அப்ப 2ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் நல்ல அமைப்புகள்ல இருந்தா அவருக்கு வாக்கியக்கூடிய மனைவி அவருடைய குடும்பத்தை தன் குடும்பமாக பாவித்து பேணி பாதுகாக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். நன்றி.